வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு வருது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மொத்தம் 24 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. அதனால யாரா இருந்தாலும் சரி, பாஜகவினரும் சரி, திமுகவினரும் சரி, ஏன்னா இவங்க 2 பேருக்கு இடையே தான் போட்டி. அதிமுக பெருசா காம்படிஷன்ல இல்ல. அப்ப பாஜகவினரும் சரி, திமுகவினரும் சரி, அவசரப்பட்டு கொண்டாட்டம் இல்ல அவசரப்பட்டு சோகமா இருக்க வேண்டாம் அப்படிங்கறதான் கருத்தா இருக்கு. ஏன்னா 24 சுற்றுகள் வரைக்கும் என்ன வேணாலும் ஒரு ட்விஸ்ட் வரதுக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தேர்தல் முடிவு அனௌன்ஸ் ஆகி கடைசியில் அந்த வெற்றி சான்றிதழ் இருக்குது பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட்டு, அது கொடுத்தா மட்டும்தான் நிச்சயம். அதுக்குள்ளே ஏகப்பட்ட திருப்பங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும். இது முதல் டாபிக். இன்று மாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணி நடத்துவதற்கு பாஜக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேற்று நிறைய சேனல்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிரதமருடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, பிரைம் மினிஸ்டருடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்து பாஜகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வெற்றி பேரணி நடத்துவதற்கு பாஜக திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லட்டு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் கொடுப்பதற்கு, கொண்டாடுவதற்கு இப்போ பிஜேபி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒன்று. அடுத்த விஷயம் என்னன்னா, காங்கிரஸும் ஒரு பக்கத்து. ஸோ நீங்கள் மட்டும் தான் கொண்டாட்டத்துக்கு தயாராவீங்களா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்திலையும் இந்த கொண்டாட்டத்துக்கான அந்த ப்ரிப்பரேஷன் நடந்துருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். உடனே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸை கலாய்க்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தனி ஒருவன் பாணியில் தரமான சம்பவம் பாஜக அப்படிங்கிறது 3வது டாபிக். இப்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, படம் பார்ப்போம், படத்தில் ஒரு விஷயம் வருதுன்னா, ஆகா சூப்பர், இப்படி உண்மையிலே நடந்துச்சுன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிச்சைக்காரன் படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் குறித்து பிச்சைக்காரன் படத்தில் சொல்லியிருப்பாங்க. சிவாஜி படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் குறித்து சிவாஜி படத்துலையும் கடைசி வரும். இந்த படம் பார்க்கும்போது ஆகா இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்குமே அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் இதை உண்மையிலேயே மோடி சாத்தியப்படுத்தினாரு அப்படின்னா, என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. இது மாதிரி பல உதாரணங்களை கொடுக்க முடியும். இந்த தனி ஒருவன் படம் இருக்குது பார்த்தீங்களா, தனி ஒருவன் படத்தில் இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் கான்செப்டை அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தள்ளுபடி விலையில் மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை தனி ஒருவன் படத்தில் சொல்லியிருப்பாங்க. பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, பிஎம்பிஜேபி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அசௌதி பரியோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன தெரியுமா, கிரிட்டிக்கல் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிக முக்கியமான உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் இருக்குல்ல, இந்த மருந்துகளை ஜெனரிக் கேட்டகரியில் சேர்க்குறாரு. இந்த ஜெனரிக் கேட்டகரியில் சேர்த்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, சப்சிடைஸ்டு முறையில் ரொம்ப தள்ளுபடி விலையில் மருந்துகள் ஏழை மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பிஎம்பிஜேபி இந்த திட்டத்தில் 1800 மருந்துகள் மற்றும் 285 சர்ஜிக்கல் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் கேட்டகரியில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப தள்ளுபடி விலையில் பார்த்தீங்கன்னா மருந்துகள்லாம் வழங்கப்படுது. ஓகே, இதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா, இந்த ஸ்கீமுடைய எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லாஸை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் வருவதற்கு முன்னாடி மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலையில் வித்துக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த திட்டத்தினால ஃபார்மா கம்பெனிஸ் பெரிய ஒரு லாஸை சந்திச்சிருக்காங்க. ஏழை மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு. ஓகே, ஃபார்மா கம்பெனிஸ் அப்படின்னாலே கார்பரேட்டு தான். அப்போ கார்பரேட்டு லாஸை சந்திச்சிருக்கு. புவர் பீப்புள் பார்த்தீங்கன்னா கெயினை சந்திச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மோடியை கார்பரேட்டுக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிக்கிருப்பாங்க. இந்த வருஷத்தில் மட்டும் பிஎம்பிஜேபி இந்த திட்டத்தின்படி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே விற்பனை நடந்திருக்கு. இம்பார்ட்டண்டான அந்த மெடிசன்ஸு, சர்ஜிக்கல் டிவைசஸ் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தனி ஒருவன் படத்தில் சொன்ன ஒரு விஷயம், அந்த விஷயத்தை மோடி சாத்தியப்படுத்தியிருக்காரு. ஓகே, இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல, காய்ச்சல் அப்படின்னு டிஆர் பால் அவர்கள் சொன்னார். இப்போ இந்தி கூட்டணி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, காங்கிரஸ் என்ன தெரியுமா ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்த ஆலோசனையில் கலந்துக்கிட்ட தலைவர்கள்லாம் அவங்கவுங்க மாநிலம், அவங்கவுங்க ஊருக்கு போயிட வேண்டாம், தேர்தல் முடிகிற வரைக்கும் டெல்லியிலே இருங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் சந்திச்சு நம்ம ஒரு மனு கொடுக்கலாம். இது மாதிரி தேர்தல் முடிவில் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையாக செயல்படலை இப்படிங்கிற மாதிரி சில புகார்களை கொடுக்கலாம், குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே காங்கிரஸ்
முடிவு எடுத்துட்டாங்க போல. காங்கிரஸ் வந்து இதை வந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் உடைய இந்த முடிவுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சா ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை தேடுங்க. ஸோ நம்ம எப்படி வந்து திருத்திக்கணும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து யோசிங்க. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷன் மேல வந்து பழிய போடுறது, இவிஎம் மேல பழிய போடுறது, இதை தயவு செஞ்சு வந்து மாத்திக்கோங்க. ஸோ இப்போ இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 2029 கிடையாது, 2049 வரைக்கும் உங்களால வந்து ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ வந்து அட்வைஸ் வந்து போடுறாங்க. ஓகே, இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.